ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங்கோட சர்வீஸ் சென்டரில் எனக்கு ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று நடந்துச்சு லாங் பேக். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாங் பேக் சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. லாங் பேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது, நான் வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் வாங்கினேன். ஸோ அதோட ரீசன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் புக் ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அந்த புக் ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கம்பெனியான இன்னொரு இது இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரீடிங்க்கு வந்து இன்னும் வசதியாக இருக்கும். ஸோ தட் நம்ம லைட்டு போட்டு நம்ம புக்கு படிச்சுட்ருக்கோம் ஈவினிங் டைம் ஒரு நைட்டில் படித்து முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், லைட் ஆஃப் பண்ணோடனே நம்ம தூக்கம் வர போகிறதில்ல, கொஞ்ச நேரம் நம்ம முழிச்சு தான் இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு இபுக் கண்டென்ட்டை நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை கண்டென்ட்டும் படித்த மாதிரி ஆகிடும், நமக்கு கொஞ்சம் தூக்கம் வரும்போது தூங்கிடலாம். ஸோ அந்த ரீடிங்காக கிண்டில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் கிண்டில் இருக்கிற ரேட்லாம் பார்த்தா அது எங்கேயோ இருக்குது. ஸோ அதுவும் வந்து எந்த பர்பஸும் இல்லை, ஜஸ்ட் ஒரு புக் ரீடிங், ஒரு இங்க் இருக்கிற ஒரு டேப்லெட்டுக்காக இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாக பேசாமல் நார்மல் ஒரு டேப்லெட்டே வாங்கிடலாம். மேபி AMOLED ஸ்க்ரீனோடு இருக்கிற ஒரு டேப்லெட் வாங்கியிருந்தோன்னா நமக்கு நைட் டைம் ரீட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் வாங்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி பார்க்கும்போது புதுசாக பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. சாம்சங்கில் மட்டும் தான் கொஞ்சம் எஸ்பென்னோட எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சரி பார்த்தேன். பேசாமல் OLXில் தேடி பார்க்கலாம் அப்படின்னும் போது எனக்கு வந்து வெறும் டேப் S8 ப்ளஸ்ஸே நல்ல ரேட்டில் கம்மியான ரேட்டுக்கு எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு. வித் கீபோர்ட் கேஸோடையே கிடச்சிச்சு. ஸோ நான் எப்படி இருந்தாலும் அதை வாங்கினாலோ இல்லை வேறு எங்கே கண்டிஷனில் வேறு வெப்சைட்டில் இதுலேயே அன்பாக்ஸ் பண்ணதோ இல்லை ஆல்ரெடி ப்ரீ ஓன் பண்ணதே நான் வெப்சைட்டில் வாங்கினாலும் வந்து ரொம்ப அதிகமான ரேட் தான் வந்திருக்கும். ஸோ எனக்கு நல்ல டீலில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் அந்த இது S8 ப்ளஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த எஸ்பென்னோட டிப்பு வந்து வியர் அவுட் ஆகிடுச்சு. ரொம்ப நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது உடஞ்சிருச்சு லிட்டரலாக. ஸோ அது உடஞ்சிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேனலை வந்து நமக்கு எழுதாது. ஸோ அந்த எஸ்பென்னோட டிப்ஸுக்கு வந்து தேடி பார்க்கும்போது எங்கேயும் இங்கே மார்க்கெட்டில் வந்து ஆஃப்லைனில் கிடையாது. சரி ஆன்லைனில் அஃபிஷியல்லே போய் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியஸாக வந்து எஸ்பென் கொடுக்குற எல்லா டிவைசஸ்க்கும் வந்து எஸ்பென் டிப்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க அவங்க பாக்ஸ்லேயே. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாடல் ஐ திங்க் Note 20 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்பென் டிப்ஸை வந்து பாக்ஸில் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகுன்னா, நீங்கள் அஃபிஷியல் இதில் போயிட்டு நீங்கள் வாரண்ட்டி பீரியட்குள்ளே உங்களுக்கு அந்த எஸ்பென் டிப் உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு புது எஸ்பென் டிப் வந்து கொடுத்துருவாங்க. அதில் மொத்தம் 2 டிப்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடி நிறையா கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து 2 தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டிப்பு நீங்கள் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே போய் க்ளைம் பண்ணிக்கலாம். அவங்க இன்னொரு டிப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க, அடிஷ்னல் காஸ்ட் இல்லாமல். பட் நம்ம வாங்கினதில் அவுட் ஆஃப் வாரண்ட்டிலாம் போனதுனால நம்ம போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிவைஸே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பென் டிப்ஸுன்றது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சஸரி. இட்ஸ் ஆக்சஸரின்ற மாதிரி எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் சார்ஜிங் பிரிக் அண்ட் சார்ஜிங் கேபிள் வாங்குறீங்க. ஸோ அந்த சார்ஜிங் பிரிக் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேபிள் மட்டும் உங்களுக்கு கட் ஆகும், வியர் ஆகும். நம்ம யூஸ் பண்ண வியர் அவுட் ஆகும். ஸோ கேபிள் வந்து இன்கேஸ் வேலை செய்யலைன்னா நீங்கள் போய் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு உங்கள் ஃபோனை கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு சார்ஜிங் வேலை செய்யுது, இதை அவங்க டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ஃபோனை கழட்டி பார்க்குறதுக்கோ இல்லை ஃபோனை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரச்சனை ஒயர் வந்து போச்சுன்ட்டோம். அதுக்கு விட்டுட்டு அவங்க மறுபடியும் ஃபோனை நான் செக் பண்ணிவிட்டு தருவேன் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? லிட்ரலாக இதே சம்பவம் தான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எஸ்பென்னுன்றது வந்து அந்த பொருளை எழுதக்கூடிய ஒரு ஆக்சஸரி. டேப்லெட்டுன்றது வந்து டிவைஸை, அந்த டிவைஸில் எழுதக்கூடிய ஒரு ஆக்சஸரிக்கு பேர் தான் எஸ்பென்னாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சஸரியில் வியர் அவுட் ஆகிற ஒரு பார்ட் வந்து எஸ்பென்னோட அந்த நிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, எஸ்பென் டிப்பு வந்து வியர் அவுட் ஆகக்கூடிய பொருள். ஸோ அந்த பொருள் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வியர் அவுட் ஆகுது. ஸோ அதை நான் போய் எனக்கு வியர் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வேறு ஒரு எஸ்பென் டிப்ஸ் கொடுங்க, அதுக்கு நான் அடிஷ்னலாக கூட பே பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த ஒரிஜினல் எஸ்பென் டிப்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் உங்களோட டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க, அந்த டேப்லெட்டை வச்சு நாங்கள் அந்த டேப்லெட்டை டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த டேப்லெட்டை வந்து உள்ள சர்வீஸ்ன்னு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லி ஒன்று கலெக்ட் பண்ணிக்கிறாங்க.
அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சார்ஜஸ் போடுறாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஒரு சார்ஜஸ் ஒன்று போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க. நான் வந்து அஃபிஷியல் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன், கால் பண்ணி இந்த இஷ்யூலாம் அப்படியே சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வெறும் ஆக்சஸரி தான் பிரச்சனையாக இருக்குது, இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் மாதிரி. ஸோ இதாக இருந்து போச்சுன்றதுக்காக நான் என் ஃபோனே கொண்டு போய்ட்டு நான் சர்வீஸ்க்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு எனக்கு சார்ஜிங் கேபிள் புதுசு வாங்குறதுக்கு இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? இதே அஃபிஷியல் இதில் வந்து நீங்கள் அப்படியே சும்மா தொங்க விட்டுருக்க போகிறீங்க, நான் போகிறேன் சார்ஜிங் கேபிள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த பொருளுக்கு எவ்வளோ பில்லோ அதை மட்டும் கேட்டு வாங்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து லேட்டாக போகிறேன், ஐஎம்இ நம்பர் மட்டும் அந்த டேலோட சீரியல் நம்பர் மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு எடுத்து வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன்னா ஸோ அடுத்த நாள் போகும்போது சரி எதுக்கு இது டேப்லெட்டை கையில் அப்பப்போ தூக்கிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு, அவங்க வந்து அந்த ட்ரிப் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே நான் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போயிட்டேன். ஸோ அங்கே போனவொன்னே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த எஸ்பென் டிப்ஸும் ப்ளஸ் ஒரு சின்ன சார்ஜஸ் தான் வரும், நீங்கள் எடுத்துகிட்டு வராதனால அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு இன்னொரு சார்ஜஸும் வரும்ன்ற மாதிரி இதை சொல்லிட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வேறு, ஏன்னா நான் மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கு வந்து அதுக்கு பெட்ரோலுக்கார காசுக்கு நான் இவங்ககிட்டே கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னேன். கொடுத்தோன்னே அவங்க பார்த்தாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த டேப்லெட்டை உள்ளே எடுத்ததுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜஸை அதை டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்பென் கொடுத்துட்டு அந்த எஸ்பென் அட்டாச் பண்ணதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி ரொம்ப போட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ருபீஸ் அந்த பாக்ஸில் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 150 or 200 ருபீஸ் போட்டிருந்ததுக்கு வந்து என்கிட்ட கலெக்ட் பண்ண சார்ஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 400 or 450 கிட்ட என்கிட்ட சார்ஜஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்லை சார் இது இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா அந்த எஸ்பென் டிப்பை வந்து அவங்க கொடுத்தது வந்து அவங்க கூட மாட்டல, நானே தான் மாட்டினேன். ஸோ அவங்க பாக்ஸ் வந்துருச்சு, வந்தோடனே பழைய எஸ்பென் டிப்பை நானே கழட்டிட்டு புது எஸ்பென் டிப்பை வந்து நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ லிட்டரலாக பார்த்தா அதை மாட்டதே நான் தான். அவங்க எந்த வேலையுமே பார்க்கல, ஜஸ்ட்டு பாக்ஸை மட்டும் எடுத்து பில்லு போட்டு கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்கிட்டேருந்து அந்த டயக்னைஸ் பண்ணி என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காகவும் காசு வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 2 விஷயமும் அவங்க பண்ணவே இல்லை, அது இதே இல்லை. ஸோ இது வந்து இந்த ஒரு சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சாம்சங் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா சாம்சங் சர்வீஸ் சென்டர் நான் விசாரித்த வரைக்கும் எல்லா சாம்சங் சர்வீஸ் சென்டர்லையும் இதுதான் நடந்துட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பென் டிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. ஸோ இன்க்ளூட் பண்ணாதனால இன்கேஸ் வேர் அவுட் ஆகக்கூடிய ஒரு பொருள் வேர் அவுட் ஆச்சுன்னா அது என்ன பண்ணணும், நம்ம ஆக்சஸரியாக வாங்கணும். ஸோ முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சார்ஜர்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹெட்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹெட்ஃபோன் ஆர் சார்ஜர் எதுவுமே கொடுக்குறதில்ல, கேபிள் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேபிளும் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம போய் என்ன பண்ணுவோம், சர்வீஸ் சென்டரில் வாங்குவோம். ஸோ அந்த ஆக்சஸரி வாங்கிட்டு இன்கேஸ் அது பிஞ்சு போச்சு இல்லை வேலை செய்யலை அப்படின்னும் போது அந்த ஆக்சஸரி மட்டும் தனியாக வாங்குவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எஸ்பென்க்கு வந்து அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அவங்க வந்து இதுவும் ஒரு ஆக்சஸரியாக கன்சிடர் பண்ணி எஸ்பென்னே அவங்க தனியாக கொடுக்கணும். சரி இன்கேஸ் அது வந்து அந்த மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் கோடடாக தான் வருது, அந்த கலர்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி வாங்குறீங்க, சரி ஓகே. பட் எஸ்பென் டிப்ஸுன்றது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வியர் அவுட் ஆகக்கூடிய பொருள். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து கம்பல்சரி அவங்க வந்து ஒரு ஆக்சஸரி கேட்டகரியில் அவங்க பாக்ஸாக அப்படி தொங்க விட்ருக்கணும். சின்ன குட்டி குட்டி பாக்ஸாக தானே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆக்சஸரியெலாம் ஒரு ரேக்கில் தொங்க விட்ட மாதிரியே இவங்க என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த எஸ்பென் டிப்ஸையும் ஒரு ரேக்கில் தொங்க விட்ருக்கணும். லிட்டரலாக யார் வேணுமோ போயிட்டு அந்த எஸ்பென் டிப்ஸை மட்டும் தனியாக கேட்டு அதுக்கு எவ்வளோ சார்ஜஸோ கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்களே மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருள் இல்லை, நல்லா நான் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாம்சங் இந்த Note 20 மாடல் வரைக்கும், அதுக்கு முன்னாடி மாடல் வரைக்கும் Note 10 எனக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருந்தாங்க தெரியும். ஸோ Note 10 மாடல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எஸ்பென் டிப்ஸை வந்து பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து தனியாக நீங்கள் சர்வீஸ் சென்டரில் மாற்ற தேவையில்ல, கஸ்டமரே மாற்றிக்கலான்ற மாதிரி அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கிளிப் மாதிரி ஒரு டைப் கொடுத்துட்டு அடிஷ்னலாக ஒரு 5 டிப்ஸோ 4 டிப்ஸோ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஆக்சஸரி வேர் அவுட் ஆகும்னு தான் அவங்களே கொடுக்குறாங்க, அதை வந்து பாக்ஸ்லேயே அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவையில்லை, மேனுவலாகவே யூஸரே வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது இந்த ஆக்சஸரிக்காக நம்ம போயிட்டு ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனை கேட்டு அதை டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்க அது சர்வீஸ் பண்ண சர்வீஸ் சார்ஜெலாம் வாங்கியும் கொடுக்குறது வந்து இது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஃபேர். நம்மளோட ஏன்னா யூஸ்வலாகவே வந்து பார்ட்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் பார்ட்ஸ் நமக்கு சீப்பாக தான் கிடைக்கும். ஸோ அஃபிஷியல் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு இந்த சர்வீஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. வெறும் ஒரு நைலான் டிப்ஸ் ஜஸ்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் லைக் 1 to 2 rupees to மேனுஃபேக்சர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மேபி ஒரு 10 rupeesே வச்சுக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஆக போகுது. ஸோ அதுவும் மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஆகும். ஸோ அந்த டிப்ஸ் 2 தான் கொடுக்குறாங்க பாக்ஸில். ஸோ 2 டிப்ஸ் 20 ரூபா.
பேக்கிங் எப்படி இப்படின்னு சேர்த்தா கூட 50 ரூபா வராது. ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு மேலே லாபம் வச்சு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் அந்த பாக்ஸ் அப்படியே வாங்குறது. இதை தாண்டி நான் வந்து 300 ரூபா சர்வீஸ்க்கு கொடுக்குறது வந்து நாட் ஃபேர். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேம் பண்ணி மக்கள்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி யாராவது சாம்சங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க யாராவது எம்ப்ளாயிஸ் யாராவது பார்க்குறீங்க, இல்லை ஃப்யூச்சரில் யார்கிட்ட அது தெரிய வருது அப்படின்னும் போது நீங்கள் இன்டர்னலாக ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி கொஞ்சம் சாம்சங்கோட எஸ்பென் டிப்ஸை வந்து ஆக்சசரியாக வந்து ஒவ்வொரு சர்வீஸ் நோட்லேயும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஃபேர் பாலிசி அப்படின்னு சொல்ல பிஸ்னஸில். ரைட் டு ரிப்பேர் அப்படின்றத விட இது வந்து எப்படி சொல்கிறது, ரைட் டு ரிப்பேர்னு கூட சொல்ல முடியாது. நியாயமாக பார்த்தா எல்லாருக்கும் ரைட் டு ரிப்பேர் இருக்குது. ஸோ நான் வாங்குகிற பொருளை நான் அப்படியே நான் வச்சுக்கிறதா, நான் ரிப்பேர் பண்ணி நானே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்குது. அது வேலை செய்யாமல் போது உடைக்கிறேன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். கம்பெனிக்காரன் வந்து காசு கொடுக்க போகிறதில்ல. அது உடஞ்சிச்சுன்னா நான் தான் காசு போட்டு மறுபடியும் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த பொருளை ரெடி பண்ணிக்கிறதுக்கும் ஓனாக ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் அஃபிஷியலாக நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக இருக்கீங்க, ஓகே. ஆஃப்டர் அதை தாண்டி நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் பண்ணணும்னு நினச்சா அந்த சர்வீஸ் காஸ்ட்டை நான் மிச்சம் படிக்கிறதுக்காக நான் கேட்டால் நான் கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா அடிஷ்னல் ரேட்டுக்கு அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. அந்த பார்ட்ஸை அதிகமான ரேட்டுக்கு அவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ நியாயமான நான் வந்து அந்த ரேட்டுக்கு வாங்கி என்னால் சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகேனா நான் பண்ணிக்கலாம். அதுதான் ரைட் டு ரிப்பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூட மாற்றக்கூடிய ஒரு இது. ஒரு குழந்தைங்கள்கிட்டே பென்சில்லாம் கொடுக்கும். அது என்ன பண்ணுது, ஒரு பென்சில் மழுங்கி போச்சுன்னா அதை ஷார்ப் பண்ணுது. அவ்வளோ ஷார்ப்பான ஒரு பென்சிலே வந்து கையில் கொடுக்குறோம். அதுவே அதுங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நிப்பை தூக்கிட்டு புதுசாக போட போகிறோம். இது யார் வேணால் போடலாம். ஸோ இதுக்கு வந்து ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. ஸோ இதுக்கு போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்கேம். ஸோ இது வந்து சாம்சங் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். மாற்றுச்சுன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாட் ஒன்லி மீ. பிகாஸ் இப்போ ஃபியூச்சரில் யார் இந்த எஸ்பென் இருக்கிற டிவைசஸ் வாங்கினாலும், யார் இந்த டேப்லெட் வாங்கினாலும் எல்லாருக்குமே இந்த இஷ்யூ வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ டேப்லெட் ஆர் எஸ்பென் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ஒன் டே ஆர் அனதர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஹிடனாக தேவையில்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து அவங்கக்கிட்ட ஷெல் அவுட் பண்ணி வாங்குறது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அவங்க மாற்றிக்கிட்டு அவங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ இதில் வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டரில் நான் ஃபேஸ் பண்ணப்பட்ட இந்த ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் எத்திக்கல் 101 அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.